ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்கத் தயாரானாள். தனிமை வேண்டிய அந்த நேரத்தில் அவளுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது. தன் உடல் கசடுகளால் ஒரு அழகிய சிறுவனை பார்வதி தேவி உருவாக்கினாள். தன் சக்தியால் அவனுக்கு உயிர் கொடுத்து, "நீ என் மகன், நான் குளிக்கும் வரை யாரையும் உள்ளே விடாதே" என்று பணித்தாள். அந்த சிறுவன் தைரியமாக வீட்டுக் காவலாக நின்றான். தன் தாயின் ஆணை அவனுக்கு உலகை விட பெரியது. அதே நேரத்தில் சிவபெருமான் கைலாயத்துக்கு திரும்பினார். ஆனால் வாசலில் நின்ற சிறுவன், "உள்ளே செல்ல அனுமதியில்லை" என்று தடுத்தான். தன்னை யாரோ தடுத்ததால் சிவனுக்கு கோபம் வந்தது. கோபத்தின் உச்சியில் அந்த சிறுவனின் தலையை வெட்டி வீழ்த்தினார். குளித்து வந்த பார்வதி தன் மகனை தலை துண்டித்த நிலையில் கண்டாள். துக்கத்தில் அழுதாள். உலகமே நடுங்கியது. சிவன் மனமிறங்கி, "வடதிசையில் முதலில் தென்படும் உயிரின் தலையை கொண்டு வாருங்கள்" என்றார். அது ஒரு யானை. யானை தலையை பொருத்தியதும் அவன் உயிர் பெற்றான். விநாயகர் அவதரித்தார். விநாயகர் முன்னே நிற்க எந்த தடையும் நிலைக்காது. இவ்வாறு உலகிற்கு அருளும் தேவனாக விநாயகர் பிறந்தார்.